10 நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இடிச்சு விட்ட பூண்டு குழம்பு வச்சுட்டேன். எப்படி இருக்கு? அதை தான் சொல்கிறேன், இதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இதுதான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உன்னோட இன்னோவேஷனை போட்டு தாக்கிட்டே இருக்கணும் பார்த்தாலும். இந்த பூண்டு குழம்பு, சாம்பார், அப்புறம் காரக்குழம்பு, வத்த குழம்பு, லெமன் ரைஸு, தயிர் சாதம், இதுதான் எனக்கு வேணும். இந்த பூண்டு குழம்பு, கருவாடு, அதுக்கப்புறம் அவரைக்காய், அப்புறம் பீஸு, கடலைப்பருப்பு போட்ட அவரைக்காய், பீன்ஸு, பீஸு, கேரட்டு போட்ட பொரியல், இதுதான் எனக்கு வேணும். எனக்கு வந்து வேற வடிச்ச சாதம். இந்த குழம்பு பற்றி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டே இந்த குழம்பு தான். குழம்பு வேற லெவல் டேஸ்ட். அந்த பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு இடிச்சு, அதை தாளிச்சு அரைச்சு குழம்பு போட்டு, அப்புறம் இந்த இது இருக்குல்ல, இந்த அவரைக்காய் பொரியல் இருக்குல்ல, இது பயங்கர சூப்பராக இருக்குது. இவ்வளோ டேஸ்ட்டான அவரைக்காய் பொரியல் சாப்பிட்டதே இல்லை, டு பி வெரி ஃப்ராங்க். ஆமாம். அப்புறம் பீன்ஸ், கேரட்டு, பீஸு நார்மலாக தான் இருக்குது. அது நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. அப்புறம் கருவாடோட சேர்த்து அந்த சாப்பிட்றோம்ல, கருவாடோட எண்ணெயில் ஃப்ரை பண்ணி, நிறைய பேருக்கு இருக்கும் அந்த பழக்கம், நான் சொல்ல தேவையில்லை. கருவாடை ஃப்ரை பண்ணி அதோட எண்ணெயில் போட்டு பண்ணுற அந்த பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த அந்த ஃப்ளேவர், அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த டேஸ்ட்லாம் வருதுல்ல, இதுதான் ஒரு கம்ப்ளீட் மீல். டின்னராக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு தான் எனக்கு வேணும். இது திருப்பி எப்போ எனக்கு கிடைக்கும் தெரியல, கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன்.